புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய கிருபை அது புதுசு. நேற்று இருந்தது அல்ல, இன்றைக்கு புதிது. நாளைக்கு கர்த்தர் தர்றாருன்னா அதுவும் புதுசு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷல். அப்போ அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு எல்லாவற்றையும் புதிதாய் தருகிறார். அந்த தேவனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த அலங்காரத்தோடு, பயபக்தியோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை, விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 உம் கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லுங்க புதிது 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 உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பி உள்ளேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பி உள்ளேன். விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 உம் கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிது. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே,
நம்பி நான் காத்திருக்கின்றேன். எழுப்புதல் காணும் வரை நம்பி நான் காத்திருக்கிறேன். அற்புதம் அற்புதம் காணும் வரை விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 உம் கிருபை என்றும் உள்ளது. உம் கிருபை புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. ஒவ்வொரு நாள் புதிது 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 உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. ஒவ்வொரு நாள் புதிது. ஹல்லேலூயா. இந்த புது கிருபையை, புது பலனை, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளதான் இந்த ஆராதனைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறான்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நல்ல கரங்கள் அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஒரு புதிய வாரம், இது ஒரு புதிய துவக்கம், இது ஒரு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரமா அறுவடை செய்ய போறீங்க. நீங்க பிரயாசப்பட்டதுக்கெல்லாம் பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவர், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற ஆண்டவர், வழியே இல்லாத இடங்களில் உங்களுக்கு வழியை உண்டாக்கி ஆச்சரியப்படுத்த போகிறார். உங்களை பிரமிக்க செய்ய போகிறார். உங்க உள்ளமெல்லாம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தந்தவரே, புதிய வாழ்வை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கட்டும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது வாழ்வு தந்தவரே, புதிய துவக்கத்தை எனக்கு வைத்திருக்கிறவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாரம் ஒரு பிரேக் த்ரூ இருக்கு உங்களுக்கு. இந்த வாரம் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. இந்த வாரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பலத்த கிரியை நடப்பிக்கப்பட போகிறது. அவருடைய ஓங்கிய புயம் வெளிப்பட போகிறது. அவருடைய அற்புத வல்லமை வெளிப்பட போகிறது. அதிசயங்களை செய்கிற சக்தி உங்கள் வாழ்வில் ஆமென் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நன்மை உண்டாக கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். நன்மையினால் உங்களை திருப்தியாக்க போகிறார். ஒரு விடுதலையை காண போகிறீர்கள். நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றி அடைய போகிறது. உங்க காரியங்கள் முயற்சிகள் எல்லாம் கைகூடி வர போகிறது. இப்பொழுதே நன்றியோடு கர்த்தரை துதிங்க. நன்றி. அல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. நான் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல்,
செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி. ஓ நன்றி, உமக்கு நன்றி சொல்கிறோ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி, முழு பலத்தோட சந்தரபா ரிகதரதியந்தரபா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம் சத்தமா. ஹல்லேலூயா. ஓ உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. ஓ என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி என்றே சொல்லுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அவரே அடைக்கலம். அல்லேலூயா. ஆனந்தமே ஆனந்தமே
அல்லேலூயா. உற்சாகமாய் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ரபா சந்தர நிகதரதி அந்தரே என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து நிச்சயமாய் உயர்த்துவார். அல்லேலூயா. நம்பிக்கையோட ஓ ஜீசஸ் சந்தரபாலா அந்த ஆனந்த தைல அபிஷேகம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். நல்ல நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு மெய்யான விடுதலை, நிரந்தரமான விடுதலை. உங்கள் சரீரங்கள் பலனடைகிறது, வியாதிகள் நீங்குகிறது, ஆவியிலே ஒரு புதுபலன் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விட்டு கொடுங்க. அந்த வல்லமை உங்களை நிரப்ப விட்டு கொடுங்க. உங்கள் நாவுகளை விட்டு கொடுங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் அவருடைய நாமத்தை அறிந்த உங்களை தாழ்ந்து போக விடமாட்டார், கெட்டு போக விடமாட்டார், குறைச்சல் அடைய விடமாட்டார், வெட்கப்பட விடமாட்டார், ஒன்றும் இல்லாமல் போக விடமாட்டார், குன்றி போக விடமாட்டார். உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் பெயரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்துவார், உங்கள் எல்லைகளை கர்த்தர் விரிவடைய செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரம் கட்டி ஆவியானவரே நாங்க உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொல்றான், என் உயிர் உள்ள மட்டும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், துதிப்பேன். என் உள்ளளவு என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணணும். என் ஆராதனைக்கு நாயகர் அவர்தான், ஆராதனைக்கு உரியவர் அவர்தான். இந்த ஆராதனை நாம் மனிதனுக்காக வந்து செய்கிறது அல்ல, நாம கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் செய்கிறது அல்ல. நம்மை ரட்சித்த நம்முடைய தெய்வம் இயேசுவுக்காக, நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த இயேசுவுக்காக, நமக்காக ஜீவன கல்வாரியில கொடுத்த இயேசுவுக்காக. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆயுள் முடியும் வரை உங்களை நான் தொழுது கொள்வேன் ஆண்டவரே, என் ஜீவன் பிரிகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் உங்களை நான் தொழுது கொள்வேன் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே, அதுதான் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை. எல்லாரும் இணைந்து பாடுங்க அப்படியே பிரசன்னத்தில். நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே, ஆராதனை நாயகன். உங்க அன்பினால் உங்க பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவர், ஒவ்வொரு உள்ளங்களும் பலனடையட்டும் ஆண்டவர், ஆராதனை நாயகன் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, நீரே, ஆராதனை. ஓ ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? செய்ய முடியுமா? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எல்லா நேரமும் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? எல்லா காரியத்திற்காகவும் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் பைபிள் சொன்னால் அதை செய்ய முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் ஒரு சாட்சி சொன்னாங்க சாம் சுந்தர் ஐயாவை பற்றி. அவங்க அந்த நாட்களிலேயே பிகாம் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு. அந்த ஐயாவுடைய தகப்பனாருக்கு பேங்க்கில் முக்கியமான பதவியில் பொறுப்பில் இருக்கிறவர் நண்பர்
நெருக்கமான நண்பர். அதனால் அவர்கிட்ட சொன்னாராம், என் பையன் பிகாம் முடிச்சிட்டான், உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன், எப்படியாவது பேங்கில் ஒரு வேலையை போட்டு என்ன செஞ்சிரு கொடுத்துருன்னு சொன்னவும் அந்த நண்பர் சொன்னார், உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன், உன் பையனை உடனே என்ன செய், நீ அனுப்புன்ட்ட. இப்போ சாம் சுந்தர் ஐயா நேரம் எங்கே போகிறார், அந்த மேலான பதவியில் இருக்கிற நபரை பார்க்க போகிறார். தம்பி, நீங்கள் தான் இன்னாருடைய மகனா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு வேலை கொடுத்துடலாம், அதில் பிரச்சனை இல்லை, ஆனாலும் ஒரு ஃபார்மாலிட்டின்னு ஒன்று இருக்குது, சும்மா பேருக்கு ஒரு இன்டர்வியூ நாங்கள் என்ன செய்யணும், அதனால் ஒரு 5 டிஜிட்டில் 5 இலக்க எண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 4 இது எழுதி இதை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பக்கத்து ரூமில் காட்டி இந்த 5 டிஜிட்ஸ் நம்பரை என்ன செய்யுங்க போய் ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்கன்னு அனுப்புனார். இவருக்கு பாருங்கள், பிகாம் படித்தவருக்கு கூட்டுறது என்ன கஷ்டமா, கட்டான்னு கூட்டிகிட்டு கொண்டு வந்து பதில் தான் கொடுத்தார். அந்த மேனேஜர் அப்படியே பார்த்துருக்கிறாரு, அவரையும் பார்த்தாராம். ஒன்றும் அவசரப்படாதீங்க தம்பி, கொஞ்சம் நிதானமாக கூட்டி பாருங்கள், இது சரியான பதில் இல்லைன்னு அனுப்பிட்டார். இப்போ இவர் 2வது முறை போய் அதே இதை நினைச்சாரு, திரும்ப கூட்டி பார்த்தா இப்போ வேறு ஆன்சர் வருது. இப்போ வேறு ஆன்சர் வந்துட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா அவர் சொல்கிறார், ஒன்று நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், இங்கே நான் தான் இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட நினச்சிங்க எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமாக ஆட் பண்ணுங்க. அப்படி திரும்ப கொடுத்தா 3வது கூட்டினா 3வது இன்னொரு பதில் வருது. அல்லேலூயா. இப்போ கொண்டு வந்து கொடுத்தாராம். அந்த பொறுப்பாளர் சொன்னாராம், தம்பி ஐ எம் சாரி, உங்களுக்கு என்னால் வேலை என்ன செய்ய முடியாது, ஒரு சாதாரண கூட்டல் கணக்கு உங்களுக்கு என்ன செய்யலை தெரியல, இந்த பேங்கில் கூட்டல் கழித்தல் தான் முக்கியமானது, ஐ எம் சாரின்னு அனுப்பிட்டார். இப்போ பாருங்கள், இவருக்கு ரொம்ப வருத்தம், சோகம், வீட்டில் எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க, பையனுக்கு என்ன வேலை கிடைச்சிரும், பேங்க் வேலை கிடைச்சிரும். இப்போ இவர் வீட்டுக்கு போனால் என்னாச்சு, வேலை ஓகேயா அப்படின்னு கேட்டால் சொல்லி அவர் சொன்னாராம், உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அப்போ சாம் சுந்தர் ஐயா அப்பா உடனே சொன்னாங்களே, எல்லாரும் பாய் எடுத்துகிட்டு வாங்க, அந்த பாய் எடுத்துகிட்டு வாங்க, எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க, முழங்கால் போடுங்க, இந்த வேலையை கர்த்தர் இவனுக்கு கொடுக்காததுக்காக நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னார். ஹல்லேலூயா, நல்ல ஸ்தோத்திரம். நீ யோசிச்சு பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி 5000 பேர் கொண்ட சபைக்கு பாஸ்டராக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமேன். 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 5000 பேர் கொண்ட சபையில் ஒரு மூத்த போதகர் ஊழியர் எவ்வளோ பெரிய கனம். அதுக்கு தான் அன்னைக்கு தோல்வி, அதுக்கு தான் அன்னைக்கு கூட்டல் கணக்கு என்ன செய்யல. ஆனால் அன்னைக்கு அது நிந்த, அன்னைக்கு அது அவமானம், அன்னைக்கு அது வெக்கம். ஒரு பட்டப்படிப்பு படித்த டிகிரி ஹோல்டருக்கு ஒரு அடிஷன் என்ன செய்யல தெரியல. ஆனால் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம், தேவனுக்கு அவரை குறித்த ஒரு மேலான நோக்கம். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கடந்து போகிற எந்த பாதையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்த்து தோத்திரம் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு என்கிற மனநிலையோட ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை பேர் இப்போ அந்த மனநிலையோட நான் ஸ்தோத்திரம் பண்ண ரெடி? ஏன்னா கடந்த வாரங்களில் நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், நிறைய காயங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம், பலவீனங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் உங்கள் கைவிட்டு போயிருந்திருக்கலாம். இனிமேல் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் வந்துட்டு. இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் நான் இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் நான் இதை செஞ்சிருவேன்ப்பா, அல்லேலூயா, ஏன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், இன்னைக்கு உயிர் பிழைத்திருக்கிறேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு பலனை தந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு சுகத்தை தந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்னை விடுதலை பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு தீமைக்காக, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு பாதிப்புக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதை நிறுத்த மாட்டேன், துதிக்கிறதை நிறுத்த மாட்டேன், ஆராதிக்கிறதை நிறுத்த மாட்டேன், பாடுறதை நிறுத்த மாட்டேன், உங்களை மகிமைப்படுத்துறதை நிறுத்த மாட்டேன். Thank you Jesus. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்து, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்து, தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திர. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உயிர் உள்ளவரை துதிப்பே. கடைசி வரைக்கும் முறுமுறுக்காம உங்களை துதித்து கொண்டே இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எந்த சூழ்நிலையிலையும் உங்க நாமத்தை துதிப்பதை என் வாய் நிறுத்தாத ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய புகழை என் நாவு அறிவித்து கொண்டே இருக்கும். உம்முடைய மகத்துவங்களை என்னுடைய நாவு விவரித்து கொண்டே இருக்கும். அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.